இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பானுமதி இன்னைக்கு என்ன பண்ண மாதிரி நாளைக்கு வேற யாராவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவ? அதனால நானும் அக்காவும் அங்க போறோம். நான் முடிவு எடுத்துட்டேன். அது இல்ல வர்ஷினி, நான் என்ன சொல்றேன்னா மா பேசாம அவங்க சொல்ற மாதிரி நாம எல்லாருமே அவங்க அவுட் ஹவுஸ் போயிடலாம். அங்க இருந்தா நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, சமாளிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த காமாட்சி அம்மனை எங்க வாங்குனீங்க? அது வாங்கினது இல்லைங்க, இசை அவ கையால வரைஞ்சது. ஓ அப்படியா? ஆமாங்க. அப்படியே அம்மன் நேர்ல நிக்கிற மாதிரியே இருக்கு. இசை எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும், அழகு இருக்கும். அத நான் எடுத்துக்கட்டுமா? எங்க குலதெய்வமும் காமாட்சி அம்மன் தான். அந்த குலதெய்வம் தான் இசைய என் வீட்டுக்கு மருமகளா அமைச்சு தந்த மாதிரி நான் அப்பப்ப நினைச்சுப்பேன். அந்த அம்மனை நான் எடுத்துக்கட்டுமா? சந்தோஷமா எடுத்துக்குங்க. சரி, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. நாம அங்கே போயிடலாம். அப்புறம் என்னம்மா, வா வந்து ஓகே சொல்லு. இசை அத்தை, நாங்க டிசைட் பண்ணிட்டோம். நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நல்ல முடிவா சொல்லிருக்கீங்க. என்ன சம்பந்தி இந்த போட்டோவை கையில வச்சிருக்கீங்க? இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். நான் இசை வரைஞ்சதுன்னு சொன்னேன். அப்படியே சாமி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இசை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க. இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லா சாமி படத்துக்கு முன்னாடியும் வைக்க போறேன். இத வேறொருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்களே. அதனால என்ன, அவங்களுக்கு வேற ஒண்ணு இசை வரைஞ்சு கொடுத்துட்டா போகுது. சம்மந்தி நம்ம கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க சம்மந்தி. தேங்க்ஸ். சரி போலாமா? வர்ஷினி, இசை, நீங்க ரெடியா? நாங்க ரெடி அத்தை, வாங்க போலாம். வாங்க அக்கா. சரி, நான் என் மருமகள்களை கூட்டிட்டு போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் டிரைவர் அனுப்புறேன். தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உடனே வந்துருங்க. நாங்க வரோம். போயிட்டு வரோங்க. சரிங்க சம்பந்தி. வாமா. ஐயோ, ஏற்கனவே நான் இசைக்கு காது கேட்காத விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்னடானா அதை விட பெரிய வெடிகுண்டு இந்த ஜாதகம். அந்த ஜாதகம் வச்சிருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போறாங்களே. என் டென்ஷன் அதிகமாகுதே. என்ன நடக்க போதோ தெரியலையே. கடவுளே.